வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. இன்றைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரான்சன் ரீடை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பிரான்சன் ரீட் தன்னுடைய இன்ஜுரி காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக முழுக்க அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் டபிள்யூக்கு வரும்போது அவருடைய தொப்பையெல்லாம் கரைச்சிட்டு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலி அதற்கான ஒரு ப்ரூஃபாக பிரான்சன் ரீடே தன்னுடைய தற்போதைய தோற்றத்தை ஒரு ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தோன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுட்டேன். ஆக்சுவலி பிரான்சன் ரீடோட உடம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிஞ்ச உடம்பு தான், விரிஞ்ச மாதிரி தான் இருக்கார். அவர் டயட் இருக்கல, அவருடைய தொப்பையை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் ஆகிருக்குது. இந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். பிரான்சன் ரீடோடைய வயிறு அப்படியே ஏறி குறைஞ்சிருக்குது. என்ன முன்னாடி தான் ரொம்ப தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குதுல்ல. சரி, ஓகே, அவர் செஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் வயிறை பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்கிறாரு. தற்போதைய தன்னுடைய உருவம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பிரான்சன் ரீட் காட்டியிருக்காரு. இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டோம் இருந்தார், குந்தர் இருந்தார், அவங்களாம் உடம்பை குறைச்சாங்க. அதே மாதிரி இப்போ பிரான்சன் ரீடும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி உடம்பை குறைச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. அவர்கிட்ட டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தகுதியான ஆள். அதுக்கான வாய்ப்புக்காக தான் நீண்ட நாளாக காத்துட்டு இருக்காரு. விஷன் டீமில் வேறு இருக்காரு. சரி, இனி ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்சன் ரீடோடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு வசதி வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பாங்கை பற்றி தெரியும். இப்போதைக்கு அவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிஎம் பாங் ரெசல்மனியாவில் தோற்றதுக்கு அப்புறமா அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பாங்குக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி ரெஸ்ட்டு கொடுக்குற நேரத்துலையும் சும்மா இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணி தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை இப்போதைக்கு ஒரு பெரிய மேட்சுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு அப்புறமா சிஎம் பாங்கை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டில் ஒரு லீடிங் பொசிஷனாக, ஏன்னா இப்போ ஸ்மாக்டவுனில் ஒரு தலைவனுக்கான வெக்கேஷன் பொறுப்பாக கோடி ரோட்ஸ் ஏற்றுக்கு வச்சிருக்கிறாரு. ஏன்பா வெக்கேஷன் பொறுப்புன்னு சொல்கிற, அதை ஒரு வேக்கன் பொறுப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் தற்போதைக்கு வெக்கேஷனில் இருக்க மாதிரி தாங்க டபிள்யூவில் இருக்கிறாரு. அந்தளவுக்கு ஆக்டிவாலாம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு வேக்கண்டாக கிடக்கிற இடத்த கண்டிப்பாக ஒருத்தர் பூர்த்தி செய்யணும். அதுக்கு கண்டிப்பாக சிஎம் பாங் தேவை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். டபிள்யூபிள்யூ அதை தான் பண்ண போகிறாங்க. அதாவது என்ன, எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குன்னா, இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் எவர் மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸ்க்கும் சிஎம் பாங்குக்கும் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை டபிள்யூபிள்யூ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. 2027 ரெசல்மேனியாவில் இந்த மேட்ச் ஒரு மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அதுக்கு நாட்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரீஜன் கொஞ்சம் இல்லை, ரொம்ப 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 ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆக்டிவ் சாம்பியன், அதாவது சாம்பியன்ஷிப்பை வச்சு மக்கள் மத்தியில் ஆக்டிவ் சாம்பியன், நல்ல ரன் பண்ணுற ஒரு சாம்பியன் தேவை. அதை கண்டிப்பாக சிஎம் பாங் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் சிஎம் பாங் இதுக்கு முன்னாடி ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும்போதே தான் ஒரு பெஸ்ட்டு சாம்பியன் அப்படிங்கிறத எல்லார் மத்தியிலையும் காட்டினாரு. ரெசல்மனியா வரைக்கும் சிஎம் பாங்கிட்ட டைட்டில் இருந்தது போரே அடிக்கலை. அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வருஷமாக கோடி ரோட்ஸை சாம்பியனாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் அன்டிஸ்பிள் சாம்பியனாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதனால போரிங் அடிக்குது. இவர் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பிராண்டு விட்டு பிராண்டு மாதிரி ஹெவி வெயிட் சாம்பியன், யுனைடெட் சாம்பியன், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரே அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் ஸ்மாக்டவுன்லேயே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருக்குமே போர் அடிக்குது. அதனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரால இருக்க பங்கை ஸ்மாக்டவுனில் போட்டு அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக்கி கோடி ரோட்ஸை ரால் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் சமீபத்தில் ரோமனுக்கும் கோடிக்கு வேறு ஒரு கிளாஸ் வேறு ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் சிஎம் பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு பிக்கஸ்ட் எவர் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த மேட்ச் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக நடந்தால் நல்லா இருக்கும். சிஎம் பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் டபிள்யூபிள்யூ நிறைய கிளாஷ் நடந்திருக்குது. அண்ட் கடைசியாக பங்கும் கோடி ரோட்ஸும் நேருக்கு நேர் பார்க்கும்போது டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சொல்லியிருப்பாரு. நீ எப்போ வைக்கலான்னு சொல்லி அந்த நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு வேற கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்குமான மேட்ச் நடக்கும். ஏன்னா இந்த மேட்ச் நடந்தே ஆகணும். இதை தவிர்த்து ஒரு பிக்கஸ்ட் எவர் சம்மர் ஸ்லாம் மேட்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோடி ரோட்ஸுக்கு தற்போதைக்கு ஆப்போனண்ட் இல்லை. ஏன்னா ஸ்மாக்டவுனில் இருக்கிற எல்லாருக்கூடையும் மோதிட்டார். மிஞ்சி போனால் ராண்டி
பாண்டி கூட ரீமேட்ச் தான் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் விளையாடணும். அது யாரும் எதிர்பார்க்கல. பங்கு கூட மேட்ச் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். மேபி அப்படி நடந்து அதில் சிஎம் பங்க் WWE சாம்பியன் ஆனால் கண்டிப்பாக ஸ்மாக்டவுன் நல்லா போகும். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? நாளைக்கு WWE பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டர் நடத்துகிறாங்க. சாரி ரொம்ப திருத்தத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு மண்டே நைட்டராக நடத்துகிறாங்க. இன்னும் அவங்க யூகேல தான் இருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டராக வரமாட்டார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இந்த மந்த் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட்டராக மண்டே தான் பார்க்க போகிறோம். அதாவது 11:30க்கே பார்க்க போகிறோம் நைட்டு. இந்த வாரம் மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு பிடிச்ச ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் WWE ஆளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டோட்டலி சொல்லணும்னா இந்த வாரம் நடக்கிற போகிற மண்டே நைட்டராக ஒரு மினி ரசல்மேனியா. என்னப்பா சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒரு ஹைப்பாக இருக்கிற மாதிரி மேட்சஸ்லாம் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன். முதல் மேட்சை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெண்டா தன்னுடைய இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன்ஷிப்பை ரே மிஸ்டீரியோக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ட்ரீம் மேட்ச். ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் பெண்டா. இந்த மேட்ச் ரெண்டு பேருமே மாஸ்க் ரெஸ்லர், மெக்சிகன் ரெஸ்லர் இப்படிங்கிறத தாண்டிலும் ரசிகர்கள் மத்தியில் பெண்டாக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் ஒரு மேட்சை எதிர்பார்க்குறாங்க. அதனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு நல்ல மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களே, ட்ரிபிள் ஹெச்க்கு என்னாச்சு திடீர்னு நீ சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி காரணம் இருக்குது. WWE இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகரத்தில் நடத்துகிறாங்க. ரோமன் இல்லாத டைமில் ரோமன் ரெயின்ஸை நிகாரப்படுத்துறதுக்காக, அதாவது ரோமன் இல்லாத மண்டே நைட்டராக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீம் மேட்ச் தேவை. அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான். நான் இது நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். இப்போ நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு. ஒருவேளை ரே மிஸ்டீரியோ நியூ சாம்பியனாக எப்படி இருக்குங்க? அதுக்கப்புறமா குயின் ஆஃப் த ரிங்கோடைய அடுத்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இதில் ரா பிராண்டை சேர்ந்த லிவ் மோர்கன் அவங்க கரண்ட்லி உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. அண்ட் ரா பிராண்டை சேர்ந்த பெக்கிலேஜ் இருக்கிறாங்க. ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த செல்சி கிரீன் அண்ட் ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த அலெக்சா பில்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ரா ஸ்மாக்டவுன் கம்பேரிஷன் பண்ணாமல் கொலாபரேஷனாக இந்த வாரம் ஃபேட்டல் 4-வே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இப்படி ஒரு ஃபேட்டல் 4-வேயாக அதுவும் 4 நட்சத்திரங்கள் இருக்கனால இந்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற சோல் ருக்காக்கா, அதாங்க குக்குடு டிவியில் இருக்கிற சஞ்சனாக்கா, ஏன்னா அவங்கள மாதிரி தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் லைரா வல்கேரியாவுக்கு இடையில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. போன வாரம் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருப்பாங்க. இவங்களும் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் எதிரொலியாக இந்த வாரம் நடக்க போகுது. லைரா வல்கேரியா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE ஃபர்ஸ்ட் எவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிற பொசிஷனில் இருந்தவங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன் சரிங்களா. இன்னொரு பெரிய மேட்ச்னு கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கோடைய அடுத்த டோர்னமெண்ட். இந்த மேட்ச்சில் இருக்கிற முக்கியமான ரெஸ்லர் யாருன்னா டாலா டாங்கா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா WWE ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஜீவன் ஒன்ஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு யாருக்குமே பிடிக்காம மோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிக்கி ஸ்டெயின்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச செத்ரான்ஸ் இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் செத்ரான்ஸ் வின் பண்ணுவார். கிங் ஆஃப் தி ரிங்கோடைய ஃபைனலில் போவார். நம்ம எதிர்பார்க்குற அந்த ஓபா ஃபெமி வெர்சஸ் செத்ரான்ஸ் மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சரி, இந்த 4 கண்டெண்டரை தவிர்த்து இன்னும் ஒரு சில மேட்சஸ் இதை மாதிரி மண்டே நைட்டால் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு சில அஃபிஷியல் செக்மெண்ட், இப்போ நான் சொன்னது மேட்ச் செக்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஓபா ஃபெமி கிக் ஆஃப் தரா, அதாவது இந்த வாரம் மண்டே நைட் ஆரம்பிக்கும் போது ஓபா ஃபெமி தான் கிக் ஆஃப் பண்ண போகிறாரு. கிங் ஆஃப் த ரிங்கில் அஃபிஷியலி செலக்டாக இருக்கிற ஒருத்தர் ஓபா ஃபெமி. அடுத்த வாரம் டாமினிக் மிஸ்டீரியோக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அதுக்கு பற்றி பேசுவார். மேபி பிராக் லெஸ்னரை பற்றியும் பேசலாம், அவருடைய அடுத்த ஃபியூச்சரை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெருத்தாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு வர போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் எக்கனாலஜி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கும். அந்த எக்கனாலஜி செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸை ஏற்றிருப்பார். ஸோ நான் ரோமன் ரெயின்ஸ் நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஹார்ட் சொல்லியிருப்பார். இதை தொடர்ந்து ஜேக்கப் ஹார்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட், அப்போ ரோமன் ரெயின்ஸ் வராட்டா ஜிம்மி ஜேவுஸ் வருவாங்க, ஜேக்கப் ஹார்ட் வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பட்டு இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி மேபி அதை வச்சு ஒரு ஸ்டோரி என்ன கொண்டு போகலாம். ஸோ இந்த வாரம் இதுவும் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்குது. டோட்டலி இந்த வாரம் மண்டே நைட்டாக ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டாலும் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப்